ஹாய் மக்களே, நல்லா எப்படி இருக்கிறீங்க? கத்தோட கிருபை நிறைய எல்லாம் நல்லா இருக்குது. வர வர என் வீடியோ கூட யாரும் பார்க்குறதில்ல மக்களே. ஏன்னா என்ன இருக்குன்னு என்னன்னு தெரில மக்களே, யாரும் என் வீடியோ அவ்வளோ அதிகமாக பார்க்குறதில்ல. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாதனால நான் கமெண்ட்டில் எனக்கு அந்த கீழெல்லாம் என்ன சொல்லுவாங்களே, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இருக்காது. அவங்க அங்கே டுமீர் அங்கே இங்கே டமார்னு சொல்லி எழுதுவாங்க பாருங்கள். நம்ம என்ன டுமீர் டமார்ன்ட்டு படித்தோம்னா ஒன்றுமே இருக்காது. ஒரு உப்பு இருக்காது, ஒரு மிளகாய் இருக்காது. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உண்மை தெரியணுவாங்க. ஒன்றுமே இருக்காது. அந்த வீடியோக்கெல்லாம் வீடியோ உட்காந்து பார்க்கணும் மக்கள். எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த செல்லில் எழுத தெரியாது. செல்லில் எனக்கு அந்த மாதிரி இது பண்ண தெரியாதனால நான் சும்மா வீடியோக்கள் மட்டும் யாரை பார்ப்பாங்கன்னு சொல்லி போடுற மக்களே. வீடியோக்கள் அதிகமாக யாரும் பார்க்குறதில்ல மக்களே. இருந்தாலும் பரவாயில்ல, 2 வருஷமாக நான் வீடியோ போடுறேன் மக்களே. 2 வருஷமாகவும் எனக்கு சரியான கமெண்ட்டும் வரதில்லை, சரியான லைக்ஸும் வரதில்லை, சப்ஸ்கிரைட்டும் வரதில்லை மக்களே. அதனால் பரவாயில்ல, நானும் மனம் தளராமல் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் மக்களே. இப்போ கூட வந்து சொல்கிறேன், அதாவது மக்களே, ஒருத்தங்க உசுரோடு இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, சரிங்களா? அவங்க இறந்ததுக்கப்புறம் ஐயோ இவங்க இப்படி இருந்திருந்தால் இவங்க இப்படி பார்த்துக்கலாமா, அப்படி பார்த்துக்கலாமா, இப்படி வச்சுருந்துக்கலாமே, இப்போ நாளைக்கு நம்ம கூட இருந்திருக்காங்களே, நமக்கு எத்தனை ஒரு ஆறுதலாக இருந்தாங்க, நம்ம தான் அவங்க உணராமல் போயிட்டோங்க அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி கட்டின மனைவியை வச்சு இருக்க மட்டும் அவளை படாத பாடுபடுத்தி அவளை எப்படா மரணம் நேரிடும் நம்ம காத்துட்ருப்போம். எப்படா அந்த பெண்கள், அநேக பெண்கள் வந்து எப்படா நமக்கு உயிர் போகுன்ற மாதிரி அவங்க காத்துட்ருப்பாங்க தன் ஜீவன் போகிறதுக்கு. அப்படியே ஒரு வாழ்க்கை ஜீவன் வந்து அவங்களோட காரியங்கள் நல்லபடியாக முடிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆம்பளைங்க புருஷன் மாதிரி புலம்பிட்டு சுற்றுவாங்க பார்த்தீங்களா. ஐயோ அவ இருக்கும் மட்டும் எனக்கு டைமுக்கு சோறு கிடைக்கணும், அவ இருக்கும் மட்டும் எனக்கு நல்லது கிடச்சிது, நல்ல ஒரு அன்பு கிடச்சிது, நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிது, இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிது, அவன் போயிட்டா எனக்கு நிர்கதி இல்லாமல் நான் தெருவில் நிற்கிறேன்னு நிறைய ஆம்பளைங்க புலம்புவாங்க. ஏன் புலம்புணும் மக்களே? அவங்க இருக்கும்போது நீங்கள் நல்லா வச்சுட்டு என்ன காப்பி போட்டு நீங்கள் காலையில் பெட் காப்பி கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வேலைக்கு போயிட்டு வராங்களே, அவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக ஒரு 5 நிமிஷம் உட்கார விடலாம்ல மக்களே. அது கூட உட்கார விட மாட்டீங்க. கடைசியில் நீங்கள் உட்காந்து புலம்பும்போது நாங்கள் இருந்து பார்க்குறதுக்கு யாரும் இல்லை. ஆனாலும் இருக்கும்போது உணர்ந்து வாழுங்க மக்களை. யாராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இது உணர்ந்து வாழ்ந்துட்டதுனால இந்த உலகத்தில் அன்புன்றது திருவிழா கிடைக்கும். இந்த அன்பு கிடைக்காதனால இந்த அன்பு இன்னைக்கு விலைவாசிகள் எல்லாம் அதிகமாகிடுச்சு. அதனால் அன்பு குறைஞ்சி போச்சு. காசு பணமெல்லாம் கம்மியாயிடுச்சு, அன்பு குறைஞ்சி போச்சு மக்களே. அன்றைக்கி கஞ்சியோ கூட நீங்கள் 10 பிள்ளைகளுக்கு 10 பேர் இருக்குங்க, 10 பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவீங்களா, அதில் ஒரு வாய் கஞ்சி அவங்களுக்கு, அவ்வளோதான். அதுக்காக அவங்களும் ஒரு ஓரத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த காலத்தில் எல்லாம் வயசானவங்கெல்லாம் வீட்டில் இருந்து அதை முதுமக்கள் தாலின்னு இது பண்ணி தெரியுங்களா. 100 வருஷம் 200 வருஷம் அவங்க இறக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணும் தெரியாது, பின்னாடி வாழே முளைச்சிரும், அந்தளவுக்கு மறுபடியும் பல்லு முளைச்சிரும், அந்தளவுக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து முதுமக்கள் வந்து வயசான காலத்தில் அவங்க மரணம் நேரிடும்போது கொஞ்சம் முதுமக்கள் தாலியில் கொஞ்சம் வச்சு அவங்கள இது பண்ணிட்டு வந்துடுவாங்க. அவங்க இருக்கிற அவங்க தண்ணியை குடித்து அவங்க அப்படியே மறிச்சிருவாங்க. அதை அப்படியே மூடி வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க மக்களை. இதுதான் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. முதுமக்கள் தாலின்னு அதுதான் வந்துச்சு, அப்படி தான் வந்துச்சு. ஆனால் 100 வருஷம் 200 வருஷம்னால அவங்களால பார்க்க முடியாது, கண்ணு தெரியாது, ஒன்றும் தெரியாது, சாப்பிட முடியாது, மறுபடியும் அவங்க குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க ஆச்சுங்களா. ஆனால் இந்த காலத்தில் 100 வருஷம் எங்கே வாழுது, 20 வருஷமே நல்லா வச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அவங்க எவ்வளோ வயசான காலத்தில் எவ்வளோ காலம் இருக்க போகிறாங்க. மீறி போனால் ஒரு 10 வருஷம் கூட ஜாஸ்தி, 2 வருஷம் 3 வருஷம் தான் இருப்பாங்க. அவங்க நல்லா வச்சு பார்த்து தலை தூக்கி போட்டிருக்க மக்களை. அதை விட்டு போட்டு அவங்க இல்லாத சமயத்தில் விழுந்து குப்பரை கொடுத்துட்டு அழுகிறதும் இது பண்ணுறதும் அது பண்ணி எதுக்கு மக்களை இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டே போதும். வேறு என்ன அவங்களுக்கு கேட்குறாங்க? ஒரு வயசு ஒரு நேரத்துக்கு சாப்பாடு, அவ்வளோதான். அது கொடுக்காம அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு ஒரு பிரயோஜனம் இல்லை மக்களை. தயவுசெய்து பெற்றவங்களை நல்லா பார்த்துக்கோங்க, கணவன் மாதிரி மனைவிகள் நல்லா பார்த்துக்கோங்க, மனைவி மாதிரி நல்ல கணவன் கிடைக்கிறாங்க, அது நல்லா பார்த்துக்காங்க. இதுதான் உங்களுக்கு சொல்கிறது மக்களை. நாங்களே நீ எவ்வளோ காலம் இருப்போன்றது கூட எங்களுக்கு தெரியாது. எப்போ எங்களுக்கு மரணம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கிற இந்த வயசுலேயே நான் வந்து எப்படா நமக்கு வந்து ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு போகிறேன், எப்படா கூப்பிட்டு போகிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் நினச்சிட்ருக்கிறேன். கூட மாட்டாங்க எனக்கு எல்லா காரியங்களும் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு என்ன இருக்குது உலகத்தில் அப்படின்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் டைமில் தான் ஆண்டவர் இந்த யூடியூப்ல அது இதுன்னு போட்டு என்னோடய மனசை நான் தேர்த்திக்கிறது, மனசை ஆற்றிக்கிறது மக்களை. ஏதோ மனசு இருக்கிறத கொஞ்சம் சொல்லி
உங்கள் மத்தியில் நான் ஏதோ மனசாக இருக்கேன். ஏன்னா எனக்கு சொல்கிறதுக்கோ இதை பகிர்ந்து கொள்றதுக்கோ எனக்கு யாருமே கிடையாது. ஏன்னு கேட்டால் என் வீட்லேயே என்னோடய யூடியூப்பை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா என் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவ்வளோ பேரும் இவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய லைக்கும் கிடைக்கும். ஆனால் யாரும் பார்க்க மாட்டாங்க மக்களை. பொதுமக்களாகி நீங்கள் தான் என்னை குறித்து கொஞ்சம் ஏதோ பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி மக்களை. உங்களோட வார்த்தைகளும் உங்களுடைய அன்பு தான் எனக்கு ஆதரவு தான் எனக்கு தேவை மக்களை. அதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ நான் எப்போ நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. இருக்க மட்டும் நான் அதை போடுற ஒரு வார்த்தையை கேளுங்க மக்களை. நீங்களாவது கேளுங்க. உங்களுக்கு பிரயோஜனப்பட்டால் நீங்கள் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க மக்களை. தேங்க்ஸ் மக்களை.